சியா சீட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் குறிப்பிட்ட சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அண்ட் அது என்னென்னன்றத இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சியா சீட்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ரொம்பவே பாப்புலர் ஆகி சூப்பர் ஃபுட் அப்படின்ற ஒரு கேட்டகரியை மக்கள் மைண்ட்ல பதிய வச்சிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல ஆரம்பிச்சு கால்சியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க்னு சொல்லி ஒரு ஃபுல்லி பேக்டு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தும் சில காரணங்களுக்கு இதை அவாய்ட் பண்றது சேஃப்னு சொல்லலாம். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க வயிறு சென்சிட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இதை சாப்பிடும்போது இதுல இருக்கிற ஃபைபர் ஆனது உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸை இன்னமும் ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ப்ளோட்டிங் அப்டாமின் அண்ட் அதர் கட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நீங்க பிளட் ப்ரெஷருக்கு மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா இதை சாப்பிடும்போது இதுல இருக்கிற ஆல்பா லினோலெனிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான விஷயம் உங்களோட பிளட் ப்ரெஷரை இன்னமும் கம்மி பண்ணிடும். ஸோ அதனால உங்களோட பிளட் ப்ரெஷர் லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த மூணாவது விஷயம், நான் அதிகமா தண்ணியே குடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை ஒழுங்கா சோக் பண்ணாம ராவா சாப்பிட்டீங்கன்னா இது வயிற்றுக்குள்ள போயிட்டு அதோட சைஸ்ல இருந்து எக்ஸாக்டா 10 மடங்கு இது பெருசாகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு ப்ளோட்டிங், கேஸ் மாதிரியான பிரச்சனை கண்டிப்பா வரும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி உங்க உடம்பு எப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா எப்பவுமே ஹெல்தியா இருக்கலாம்.